வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரி நம்ம கேர்ள் ஃப்ரெண்டோ இல்லை பாய் ஃப்ரெண்டுக்கோ வந்துட்டு ஒரு 4 லேயர் வச்சு ஒரு கிரியேட்டிவான ஒரு பர்த்டே வீடியோ அப்படி மேக் பண்ணதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இதில் 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணி கிரியேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பேன். அதை செலக்ட் பண்ணிட்டு அதோட டியூரேஷன் உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணிட்டு ஸ்டேச்சுரேஷன் வேணும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அப்படியே லாஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு அந்த பேக்ரவுண்டோட கலர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த மாதிரி கலர்ஸ் பேக்ரவுண்ட் செட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த கலர்ஸை வந்து செட் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி பிங்க் கலராக கொடுத்துக்கிறேன். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு ஃப்ரேம் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ஃப்ரேம் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அதோடைய டியூரேஷன் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. இப்போ அந்த ஃப்ரேமோட சைஸை வந்துட்டு நம்ம 4 ஃப்ரேமாக இதை செட் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதோட சைஸை வந்துட்டு கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் நம்ம 4 ஃப்ரேம் செட் பண்ணுறதுனால இந்த மாதிரி மேலே செட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே இந்த மாதிரி கார்னரில் லைட்டாக அந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டா கிளிக் பண்ணி அதை டூப்ளிகேட் எடுத்துகிட்டு பக்கம் அப்படி அதே மாதிரி ஃப்ரேம் வந்து செட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி 2 ஃப்ரேம் செட் பண்ணிட்டீங்கன்னா எகைன் லெஃப்ட் சைட் 3 டாட்டா கிளிக் பண்ணி அதை டூப்ளிகேட் எடுத்து கீழே அதுக்கு கீழே இந்த ஃப்ரேமையும் செட் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக பார்த்து எடிட் பண்ணிடுங்க. மறுபடியும் இன்னொரு டூப்ளிகேட் எடுத்து பக்கம் இருக்க அந்த ஃப்ரேம்லேயே இதே மாதிரி செட் பண்ணுங்கள். இப்போ 4 ஃப்ரேமையும் செட் பண்ண வாட்டி வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த 4 ஃப்ரேம்ஸ்லையுமே கரெக்டாக இப்போ நம்ம ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அதோட சைஸை வந்துட்டு கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஃப்ரேமுக்கு பேக்கில் இந்த மாதிரி செட் பண்ணி லெஃப்ட் சைட் 3 டாட்டா கிளிக் பண்ணி சென்ட் டு பேக்வேர்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பேக்கில் போயிடும். ஸோ அது எத்தனை வாட்டி உங்களுக்கு சென்ட் டு பேக்வேர்டு கொடுத்து பாருங்கள். அப்போ தான் கரெக்டாக வந்துட்டு அது பேக்கில் போகும். ஸோ இப்போ நீங்கள் அதை வந்துட்டு இந்த மாதிரி கரெக்டாக வந்துட்டு அந்த ஃப்ரேமுக்கு பேக்கில் இருக்கான்றத ஃபோட்டோஸை வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு பேக்கில் இருக்குது. இப்போ அந்த இமேஜோட டைம் டியூரேஷன் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் இருக்க 3 ஃப்ரேம்லேயும் சேம் அதே மாதிரி அதை வந்து ஃபோட்டோஸை செட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா 4 ஃப்ரேம்ஸ்லையுமே கரெக்டாக வந்து ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட்லாம் வேணும்னா நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்காக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ளவர் பிஎன்ஜி இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி சென்டரில் வந்து செட் பண்ணிக்கோங்க. வேணும் அப்படின்னா அதோட சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் சின்னசு பண்ணி இந்த மாதிரி சென்டரில் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி நான் வந்துட்டு அந்த ஃபோட்டோக்கு 4 ஃப்ரேமுக்கும் சென்டரில் செட் பண்ணியிருக்கிறனோ அந்த மாதிரி செட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷன் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிடுங்க. அதுக்கும் ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷனை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தால் இன்க்ரீஸ் பண்ணிட்டு லாஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு அதோட கலர்ஸையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதுக்கு கூட கலர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது யுவர் சாய்ஸ் தான். இப்போ எல்லாமே கம்ப்ளீட்டாக மேக் பண்ண வாட்டி வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இமேஜ் அசட்டை கிளிக் பண்ணி பிளாக் கலர் இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ பிளாக் கலர் இமேஜை செலக்ட் பண்ணி இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு அதோட சைஸை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதை கீழே இந்த மாதிரி செட் பண்ணணும். ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனுக்கு போயிட்டு அதை வந்து அந்த இமேஜை இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ பேக்கில் வந்துட்டு அந்த இமேஜை கொஞ்சம் ஜூம் பண்ணிடுங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கும் கொஞ்சம். ஸோ அந்த இடத்துல கரெக்டாக அந்த இமேஜை வந்து செட் பண்ணுங்கள். ஸோ இப்போ எப்படி நான் செட் பண்ணியிருக்கணும் சேம் அந்த மாதிரி செட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷன் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிட்டு ரைட் சைட் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆல்பா ஒப்பாசிட்டின்னு இருக்கும். ஸோ அதை வந்துட்டு மைனஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 50 கொடுத்துக்கோங்க. 50 ஒரு 45 அதில் உங்களுக்கு எது வேணுமோ அந்த இதை கொடுத்துட்டு இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. டெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு வந்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த இப்போ பிளாக் கலர் இமேஜ் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அதில் வந்து ஹாப்பி பர்த்டேன்னு வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு நான் ஹாப்பி பர்த்டேன்னு வந்து டெக்ஸ்ட் பண்ணி கீழே ஏதாவது சென்டென்ஸ் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறதே நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் அந்த ஹாப்பி பர்த்டேன்றது கீழே எமோஜிஸ் ஆட் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் சேம் அதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு கீழே பாருங்கள் கொஞ்சமாக வந்துட்டு ஒயிட் கலரில் உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துலையும் ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அந்த இடத்துல ஏதாவது எமோஜிஸ் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது யுவர் சாய்ஸ் தான். ஸோ இப்போ எல்லாமே கம்ப்ளீட் பண்ண வாட்டி வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவும் செலக்ட் பண்ணிக்கோங்க.
இப்போ ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ செலக்ட் பண்ணி அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிட்டு பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து சாங்ஸ் வந்து நான் கொடுக்கல, அதனால் ஓனாக உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக நீங்கள் மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள். கரெக்டாக ப்ளே ஆச்சு அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ரிவைன் பண்ணி பார்த்து கூட நீங்கள் எடிட் பண்ணுங்கள். யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்களோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு எந்த டைப்பில் வீடியோஸ் வேணுன்றதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் அந்த வீடியோஸ் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.